உங்களோட வாக்குகள்லாம் திருடப்படுது, அதுக்கு நாங்க தான் உறுதுணையா இருக்கோம் அப்படின்றது அம்பலமாயிடாதா? இதுதான் அவங்களோட பயம். கடந்த ஒரு வாரமா தலைவர் ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டுகளை வச்சது பிறகு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆஃப் பீப்புள், அதாவது இதெல்லாம் சாத்தியமே இல்லை, ஆதாரமற்றது, சும்மா போகிற போக்குல அடித்து விடப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படின்ட்டு தலைவர் ராகுல் காந்தியை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, தலைவர் ராகுல் காந்தி வெறும் பாஜக எதிராக ஓட்டு போட்ட 60% மக்களுக்காக போராடல. இந்த நாட்டில் அனைத்து மக்களின் வாக்குகளும் திருடப்படுகிறது, அவர்கள் எல்லாருக்கும் தான் நான் போராடுகிறேன் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்திடம் சரியான கேள்விகளை கேட்கணும். என்ன கேள்விகளை கேட்கணும் நம்ம? சரி, 2023 ஆலந்து சட்டமன்றத்தில் 5994 ஃபேக் டெலிஷன் ஃபார்ம்ஸ் பெறப்பட்டது. அப்போ அதை தடுக்கிறதுக்கு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபேக் டெலிஷன் ஃபார்ம்ஸ் வராம இருக்கிறது தடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்றத நம்ம எல்லாம் தேர்தல் ஆணையத்தை கேட்கணும். அதை விட்டுட்டு தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டக்கூடாது. ரெண்டாவது, ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்? அந்த குற்றம், அந்த 5000 ஃபார்ம் எப்படி ஃபில் செய்யப்பட்டது? தலைவர் கூறியவாறு ஃபேக் லாகின்ஸ் அதெல்லாம் உண்மைக்கு நடந்திருக்கிறதா, இல்லைன்னா நம்ம வெப்சைட்ல ஏதாச்சும் லூப் ஹோல் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும். அதை இன்னைய தேதி வரைக்கும் சரி செஞ்சிருக்காங்களா? இல்ல. அத நீங்க எல்லாம் கேட்கலாம், எப்படி நீ இல்லைன்னு. இப்பதான் ஒரு காணொலி பார்த்தோம். அந்த காணொலியில ரொம்ப செக்யூர்டான ஒரு சிஸ்டமா மாத்தி வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் இன்றைய தேதியில அப்படின்னு கேட்கலாம். ஆதார் ஓடிபி இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு. ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்டும் இருக்கு, ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு உங்க அனைவருக்கும். அதற்கு முன்னாடி இந்த 2 முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் என்ன கூறினார்கள் என்று நாம பார்ப்போம். ஓபி ராவத் சார், முன்னாள் தேர்தல் ஆணையர், அவர் என்ன கூறுகிறார்? அதாவது இந்த ஓடிபி பேஸ்ட் டெலிஷன்ஸ், அதாவது உங்களுடைய போன் நம்பரில் இருந்து உங்களுக்கு தெரியாமல் எனக்கு எப்படி ஓடிபி வந்திருக்கும்ன்றதுக்கு ஜேம்ஸ் பாண்ட் மூவி நிறைய பாப்பார் போல இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? போனை க்ளோன் பண்ண முடியும், சிம்மை க்ளோன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதன் மூலியமா வேணா தேடிருப்பாங்களே தவிர்த்து எலெக்ஷன் கமிஷன்லாம் இதுக்கு உறுதுணையா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருக்காரு. ரெண்டாவது என் கோபாலசாமி அவர்கள், அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பூத் லெவல் ஆபீசர் நோட்டீஸ் இன்கரெக்ட் டெலிஷன், அவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணாரு. இதுவே தவறு. பிஆர் பாட்டீல் கேண்டிடேட் அவர்களோட முயற்சியால தான் இந்த 5000 போலி படிவங்கள் இருக்குன்றது தேர்தல் தெரிய வருது. இவங்க எல்லாருமே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட மறைக்கிறாங்களா, இல்லைன்னா டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்றத தெரியாம இருக்காங்களா? புரியல. இப்போ இந்த வாக்கு திருட்டு தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது? தலைவர் ஃபேக் லாகின் சொல்றாருல்ல, இந்த ஃபேக் லாகின் எப்படி உருவாகுதுன்றதுக்கான ப்ராசஸ் இது. இப்போ இங்க பத்திரிகையாளர்களா இருக்கீங்கல்ல, இங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே உங்க ஓட்டர் ஐடி உங்க மொபைல் நம்பரோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா? ஒரு மைக் யாரா பேச முடியுமா? பேசுறீங்களா? அந்த பிளாக் சார், you don't anybody can speak. உங்க ஓட்டர் ஐடிய நீங்க ஒரு நம்பரோட இணைச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாம உங்க போன் நம்பரை என்னால மாத்த முடியுமா? மாத்த முடியாது, இது வரைக்கும் நம்புறீங்க, சரிங்களா? அப்படி நாம என்ன சொல்றோம்னா, தேர்தல் ஆணையம் உங்க நம்பரை உங்களுக்கே தெரியாம மாத்த முடியும் அப்படின்ற ஒரு ஓட்டையை வச்சிருந்தா அது தவறா இல்லையா? அது வாக்கு திருடர்களுக்கு உதவுது இல்லையா? இப்போ ஃபேக் இது முதல்ல அடையாளத்தை திருடுறது. இந்த ஃபேக் லாகினுக்கு தேவை இன்னொருத்தனோட வாக்காளோட அடையாளம். அதை எப்படி திருடுவேன்? அவங்களோட